தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், டே கேர் வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்கூலுக்கான வெப்சைட் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இது போல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கா? அப்ப மறக்காம உங்க தமிழரசிய காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தரமான வெப்சைட் டிசைன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்காக பண்றோம். உங்க பிராண்ட்ல வெப்சைட் வேணுமா? இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான ஊர்ல ஒரு சலவைக்காரன் ஒருவன் இருந்தானா. அவனுக்கு உதவியா இருக்கிறதுக்காக ஒரு கழுதைய வளர்த்துட்டு வந்தான். அது ஒவ்வொரு நாளும் ரொம்ப கடினமா வேலை செய்யும். ஆற்றுல இருந்து அவன் துவைத்த எல்லா துணிகளையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு வரும். அது தினமும் நிறைய வேலைகளை செய்யும். பிறகு வயதாயிடுச்சு, ரொம்ப பலவீனமாவும் ஆயிடுச்சு. முன்னாடி போல அந்த கழுதையால பெரிய வேலைகளை எதுவுமே செய்ய முடியல. அந்த செலவுக்காரனும் அந்த கழுதைக்கு தேவையான உணவை எதுவுமே தராம விட்டுட்டான். அந்த கழுதை ரொம்ப சோர்வா ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த செலவுக்காரன் காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது ஒரு பழைய புலியின் தோலை பார்த்தான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த தோலை எடுத்துட்டு போய் நம்ம கழுதை மேல போட்டா அது புலி போலவே இருக்கும். நம்ம இரவுல வயல்ல விட்டுட்டோம் அப்படின்னா மக்களும் பயந்து புலி இருக்கிறதா நினைச்சு பயந்து வரமாட்டாங்க. கழுதையும் நல்லா சாப்பிட்டு தெம்பா ஆயிடும் அப்படின்னு முடிவு பண்ணான். அந்த திட்டத்தால அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான். அந்த புலியின் தோலை எடுத்துட்டு வந்து கழுதையின் மேல போட்டான். அன்னைக்கு இரவே செலவுக்காரன் கழுதைய வயல்ல விட்டுட்டான். வயல்ல நல்ல செழிப்பான புற்கள்லாம் இருந்தது. அது பாக்குறதுக்கு புலிய போலவே இருந்தது. அதை பார்த்த கிராமத்து மக்கள் எல்லாம் பயந்து ஓடி போனாங்க. பக்கத்துல யாருமே போகவே இல்லை. கழுதைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பச்சை பசேன்னு புற்களை சாப்பிட்றதுக்கு அதுக்கு ரொம்ப சுவையா இருந்தது. அது ரொம்ப மகிழ்ச்சியா சாப்பிட்டது. கொஞ்ச நாள்ல அது நல்லா உடல் எடையெல்லாம் பெருகி ரொம்ப ஆரோக்கியமா ஆயிடுச்சு. செலவுக்காரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஆயிடுச்சு. அவன் எந்த செலவும் பண்ணாம எல்லாரையும் ஏமாத்தி அந்த உணவுகளை சாப்பிட வச்சுட்டான். இப்படியே பல நாள்கள் போயிட்டே இருந்தது. இந்த திட்டம் எல்லாம் சிறப்பா செயல்பட்டது. ஆனா ஒரு நாள் இரவு வயல்ல பசுமையான புற்களை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல கழுதைகள் ரொம்ப ஆரவாரமா சத்தம் போட்டுட்டு இருந்தது. அதை கேட்ட உடனே கழுதை தன்னை அறியாமலேயே ரொம்ப உரத்த குரல்ல கத்திச்சு. அதேதான். இத கேட்ட உடனே பக்கத்துல இருந்து பார்த்த கிராமத்து மக்கள் எல்லாம் இது ஒரு கழுதை, இது புலி இல்ல அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டு நம்மளுடைய வயலெல்லாம் இது நாசம் பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டு கையில குச்சியை எடுத்துக்கிட்டு எல்லாரும் துரத்திக்கிட்டே ஓடுனாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தை விட்டே அந்த செலவுக்காரன் ஓடி போயிட்டான். கழுதையும் ஓடி போயிடுச்சு. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? யாருமே நம்ம ஏமாத்த கூடாது, எல்லாமே நேர்மையா செய்யணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏமாற்றுவது ரொம்ப ரொம்ப தவறான செயல். மற்றவங்களை போல நடிக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய உண்மையான உருவம் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.